இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுளே இல்லை என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள். வர வழியில பார்த்தேன், முருகன் அருளால் முருகன் கோயில் எதிரே ஸ்டாலினோட மருந்துகமா. அடடா, எங்க பயன்படுத்திக்குவாங்க. சிந்தித்து பாத்தியா இந்த படத்தை போட்டீங்க? அதுக்கு மட்டும் உங்களுக்கு தெய்வம் வேணும். ஒன்று மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு இறைவன் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக இறைவனை நம்புகிறவர்கள் இருந்து கொண்டிருக்கிற தமிழகத்தில் நம்பாத ஒருவருக்கு நீங்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிந்தித்து பாருங்கள். இறைவன் இல்லை, கடவுள் இல்லை. ஆனா நீங்க பாருங்க, லட்சம் மக்கள் திருவண்ணாமலை தீபத்துக்கு போறீங்க, திருச்செந்தூருக்கு போறீங்க, மகாமகத்துக்கு 64 கோடி மக்கள் சென்று இருக்கிறார்கள். அப்ப நம்பிக்கையே இல்லை, எப்படிதான் நீங்க வாக்களிக்கிறீங்க? உங்களுக்கு அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் உழைங்க, நல்லா உழைங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல 214 பேர் நிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்காங்க குடும்பத்திலேயே. ஏன்னா அது அவங்க குடும்பம். நீங்க என்னதான் உழைச்சாலும் நீங்க மேல வர முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் புரிந்து கொண்டதனால் தேசிய தீரோட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இங்கு சாதாரண ஒரு காரியகர்த்தா நாட்டின் பிரதமராக முடியும் என்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மறந்து விடாதீர்கள். நீ PM மருந்தகம் நடந்து கொண்டிருக்கிற சூழலிலே இங்க ஸ்டாலின் மருந்தகம் போடுறாங்க.